தனி செயல் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரோடு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத விபத்துகளை அந்த மாதிரி இருக்கிற தவிர்க்கிறதுக்கு தனி செயல் திட்டம். நேற்று பார்த்தோம் மேலூர் அப்படிங்கறதுல கொட்டாம்பட்டி அப்படிங்கிற பிளேஸ்லயா, மேலூர்ல என்ன பிளேஸ்லப்பா, கொட்டாம்பட்டி அப்படிங்கிற பிளேஸ்ல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க? இறந்து போனது 6, ஒரு 30க்கு மேற்பட்டவர் காயம் சொல்லி பார்த்தோமா? யாருங்க சொல்லுப்பா? தினேஷ். இந்தியாவினுடைய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் யாரு? நிதின் கட்காரி. தமிழகத்தினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் பார்த்திபன், தமிழன் பார்த்திபன் அப்படின்றவர் இருக்காரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கிளாஸ் கட் ஆயிடுச்சு. நினைக்காதீங்க. இப்ப என்ன நினைக்கிறீங்க? இப்ப என்ன நினைக்கிறீங்க? கிளாஸ் கட் ஆயிடுச்சா இல்ல இருக்கீங்களா? அப்ப சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் இந்தியாவுக்கு யாரு? நிதின் கட்காரி. தமிழகத்துக்கு யாரு? சரியா? ரயில் போக்குவரத்து யாருடைய காலத்துல முதல் இந்தியாவில் ஆரம்பிச்சாங்க? லார்டு டல்ஹௌசி 1853. மும்பை டு 1854. ஹவுரா டு ராணிபேட் 1856. சென்னை டு அரக்கோணம். அடுத்தது வச்சுங்க முக்கியமானது இந்தியா பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தம். இதை பத்தி டீடைல் பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க இன்னைக்கு. இந்தியா அண்ட் பிரிட்டன் அவங்களுடைய ஃப்ரீ ட்ரேடு அந்த மாதிரி அக்ரிமெண்ட். ஸோ ட்ரேட் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் பிரிட்டன். இந்தியாவுடைய பிரதமர் யாரு? நரேந்திர மோடி அவர்கள். அமெரிக்கா சாரி பிரிட்டனுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர். புதுசா வந்துட்டாரா? சரி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. கியர் ஸ்டார்மருக்கு அப்புறம் இப்ப புதுசா ஒரு நபர் வந்திருக்கிறதாக தம்பி சொல்றாரு. பேர் சொல்லுப்பா. ஆண்டி பர்ன்கம்மா. சரி, ஆண்டி பர்ன்கம் அப்படின்றத சொல்றாங்க. ஹோமோஸ் நீரிணை ஏற்கனவே பேசிட்டோம். ஹோமோஸ் நீரிணையுடைய UAE அப்படிங்கிற கப்பல் மீது ஈரான் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்களா? ஹோமோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் ஆல்ரெடி இது வந்து சர்ச்சையில் இருந்துட்டு இருக்கு. UAE என்னப்பா? யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ். அதுல எத்தனை எமிரேட்ஸ் இருக்கு? 7 எமிரேட்ஸ் இருக்கு. 7 எமிரேட்ஸ் இருக்கு. ஈரான் அப்படிங்கறது தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானோட அதிபர் யாரு? மசூத் பெசஸ்கியான். சரி, ஈரானுடைய மதகுரு யாரு? ஈரானோட பழைய பேரு பெர்ஷியா அப்படிங்கிறது. ஈரானோட கேபிட்டல் சிட்டி டெக்ரான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மும்மொழி கொள்கைக்கு எதிரான மனுக்கள் மத்திய அரசு CBSE பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. CBSE தலைவருடைய தலைவர் யாரு? லோகண்டே அப்படிங்கிறவர் இருக்காரு CBSE தலைவராக. CBSE சேர்மன் யாரு? சரியா? வருண் பரத்வாஜ். உச்சநீதிமன்றத்தினுடைய ஆர்டிகல் 124, 147. உச்சநீதிமன்றத்தோட ஆர்டிகல் 124, 147. உச்சநீதிமன்றத்தோட பார்ட் 5. உச்சநீதிமன்றம் ஆரம்பத்தில் எங்க இருந்துச்சு? கல்கத்தா அப்படியே இருந்துச்சு. எப்ப டெல்லிக்கு வந்துச்சு? 1950 ஜனவரி 26. 1950 ஜனவரி 26. ஃபர்ஸ்ட் ஹியரிங் எப்ப நடந்துச்சு? ஜான் 28 1950. ஜான் 28 1950. அப்ப 1774 யாரு? சர் எலிசா இம்பே. 1950 ஜனவரி 26 அஜ்ஜே கானியா. இப்ப யாரு? சூரியகாந்தா இருக்காரு. எஸ். எத்தனையாவதா இருக்காரு? 53. எத்தனையாவது? 53ஆவதா இருக்காரு. சூரியகாந்த் அப்படிங்கறது 53ஆவதா இருக்கிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனை நீதிபதிகள் தற்போது இருக்காங்க? 38. தமிழகத்தில இருந்து யாரு? மோகனா அவங்க இருக்காங்க. சரியா? உச்சநீதிமன்ற நீதிபதிகளை யாரு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யாரு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. யாரு ரெக்கமெண்ட் பண்றது? கொலிஜியம். எந்த வருஷம்? 1993. என்ஹெச்ஆர்சி எந்த வருஷம்? 1993. என்ஹெச்ஆர்சிங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? சோ கான்ஸ்டிடியூஷனல் பாடினா ஆர்டிகல் இருக்குமா? இருக்கும். அப்ப இது வந்து நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. பரீட்சைக்கு பாடம் படிப்பதை விட பரிச்சயம் கற்றலில் கேட்டல்ல சொல்வது நன்று. திரும்ப சொல்லிட்டு இருந்தாதான் உங்களுக்கு பரிச்சயம் ஆகும். இல்லைன்னா நீங்க பரீட்சையில போய் சும்மா எழுதி வச்சுட்டு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டே இருக்க வேண்டியதான். நான் நேற்று உங்களுக்கு காமிச்சேன். அடுத்தது நீங்கள் தான் பி ரெடி அப்படின்னு பார்த்துட்டு உங்க போட்டோ வச்சு பாருங்க. முதலமைச்சர் கையால அடுத்தடுத்து போட்டுட்டே இருக்காங்க. நேத்திக்கு வந்து சுகாதாரத்துறை பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிறதுக்கு 2000 பேருக்கு மேல. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிசிட்டி
எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி. ஸோ 2000 பேர் 3000 பேர்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. முதலமைச்சரை எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல நம்மளும் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் தேர்வு எழுதி நம்ம கையால வாங்கணும் அப்படின்றத பாருங்க. சிபிஎஸ்இ உச்சநீதிமன்ற உத்தரவு, மும்மொழி கொள்கை எல்லாமே பார்த்துட்டோம். சரியா? விஹெச்எஸ் மருத்துவமனைக்கு வயது 68. ஸோ இது முக்கியமானதை மட்டும் பார்த்துட்டு போனோம். பெரம்பூர் தொகுதி நேற்றே பார்த்துட்டோம். பெரம்பூர் தொகுதி சொத்து வரி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சொத்து வரி அப்படிங்கிறது எந்த வரியில வரும்? டைரக்ட் டாக்ஸ். சொத்து வரி எதில் வரும்? டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஜூலை 31 வரை நீட்டிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 31 வரை நீட்டிப்பு அப்படிங்கிறது. சரியா? ஸோ எந்த சூழலிலும் மின்வாரியம் தனியார் மயக்கப்பட மாட்டாது. நிர்மல்குமார் அப்படிங்கிறவர் எந்த துறைக்கான அமைச்சர்? மின்சாரத்துறை. எந்த ஊர்ல தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? திருப்பரங்குன்றம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. திருப்பரங்குன்றம். ஸோ இண்டி கூட்டணியில் மதிமுக நீடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மதிமுக அப்படிங்கறதுடைய யாருப்பா தலைவர்? யாரு? வை கோபால்சாமி. இப்ப என்னவா இருக்காரு? ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. அவருடைய பையன் என்னவா இருக்காரு? துரை வைகோ. திருச்சி தொகுதியோட எம்பியா இருக்காரு. லோக்சபா எம்பியா இருக்காரு. சரியா? ஸோ ஞாபகம் வச்சுங்க. மதிமுக அப்படிங்கிறது திமுக இருந்து பிரிஞ்சது. பூமணி அப்படிங்கிறவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அப்படிங்கிற ஊர்ல அடக்கம் செய்யறாங்க. ஆண்டிப்பட்டியில பிறந்தார் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். இவருக்கு எந்த வருஷம் சாகித்ய அகாடமி விருது? 2014. எந்த கிளாஸ் கட் ஆயிடுச்சா? மாவட்டம் இல்ல. அஞ்ஞாடி அப்படிங்கிறது எடுக்கப்படுச்சு. அசுரன் என்ன திரைப்படமாக எடுக்கப்படுச்சு? அசுரன் அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய இயக்குனர் யாரு? வெற்றிமாறன். என்ன சொல்லுங்க? வெற்றிமாறன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதோட இசையமைப்பாளர் யாரு? ஜிவி பிரகாஷ். சூப்பர். சரி, அதோட தயாரிப்பாளர் யாரு? இப்படிலாம் கேட்டிருந்தாங்க. பரியேறும் பெருமாளை குரூப் 1ல ஜனவரி 3ஆம் தேதி பரியேறும் பெருமாளை பத்தி நான் சொன்னது எல்லாமே இயக்குனர் யாருன்னு கேட்டிருந்தாங்க, தயாரிப்பாளர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி முக்கியமான பூரா குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல சில விஷயங்கள் பேசு பொருளா மாறக்கூடியது. முக்கியமா எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க. அதுக்காக சரியா? பேசு பொருளா இருக்கிறது. ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கா? எப்ப கட்டாச்சு? விருதுநகர் மாவட்டம் அப்படின்னு. யாரு எந்த டிஸ்ட்ரிக்ட்? பூமணி எந்த டிஸ்ட்ரிக்ட்? தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஞாபகம் வச்சுக்கணும். கோவில்பட்டி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ பூமணி, வெக்கை நாவல் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. பேசாதீங்க. இவர் எந்த இலக்கியத்தோட தொடர்புடையவர்? கரிசல் காட்டு இலக்கியம். இவர் இயக்கிய திரைப்படத்தின் பேரு கரிசல் காட்டு புகழ். கருவேலம் பூக்கள் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். எழுத்தாளர் பூமணி. யாருங்க இப்ப இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்? ரமேஷ். காமராஜரோட பேர்ல முதல் ஷெட்யூல் காஸ்ட் யாரு? பரமேஸ்வரன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நதிநீர் இணைப்பு பகிரீத முயற்சி. நதிநீர் இணைப்பை பத்தி ஒரு ஃபுல் ஃபாலோ அப் நான் கொடுத்தனா? நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறது முக்கியமானது. சோ அதுல காவிரி நதிநீர் ஆணையம் வைப்பேன் 1990. சிந்து நதி 1960. எதெல்லாம் இருக்கு? யமுனா, கிருஷ்ணா, கோதாவரி அப்படிங்கிறது. தேசிய நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறது. பேசாதீங்கப்பா. இந்த பேசாதீங்கன்னு சொல்றது மாதிரி வச்சுக்காதீங்க. நான் சொன்னேன்ல, பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் நேற்றுக்கு மட்டும் 751 மருத்துவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. 1393 சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் சுகாதார ஆய்வாளர்களுக்கு கொடுத்திருக்காங்க. முதலமைச்சரே அவருடைய கையால கொடுத்திருக்கிறார். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்மளும் அந்த இடத்துல வாங்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 751 மருத்துவர்கள், 1393 சுகாதார ஆய்வாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. யாருங்க பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர்? அருண்ராஜ் அப்படிங்கிறவங்க தான் இப்ப இருக்கிறாங்க அப்படிங்கிறது. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படிங்கிறது என்னைக்கு அமலுக்கு வருது? செப்டம்பர் 17, 2026. செப்டம்பர் 17, 2026. இதற்காக 755 கோடி முதல் கட்டமா இதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்களா? கிட்டத்தட்ட 4,41,667 மோதிரங்களாம்.
4,41,667 மோதிரங்கள் வாங்க திட்டமிடப்பட்டுள்ளது. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் பற்றி விவரினா நீங்க இப்போ உட்காந்துருக்கிற மாதிரி அங்கேயும் உட்காந்துருப்பீங்க. மெயின்ஸ்ல கேட்டுதானே வச்சுங்க, மெயின்ஸ்ல கேட்டுதானே இப்ப உட்காந்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி தான் உட்காந்துருப்பீங்க. எதுவும் எழுதுறது இல்ல. அப்படியா இவ்வளவு மோதிரம் கொடுக்குறாங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டு உட்காந்துருக்க கூடாது. இந்த அடிஷனல் ப்ரொஃபசர் எக்ஸாமுக்கு 50 மதிப்பெண் கேள்விக்கு 5 திட்டங்களை கொடுத்துட்டு ஒரு திட்டத்துக்கு 10 மார்க் கேட்டுட்டாங்க. அவங்க எல்லாம் சும்மா தாய்மாமன் மோதிர திட்டம் என்றால் என்ன, தாய்மாமன் மோதிரம் என்றால் தாய்மாமன்கள் என்ற பெயரில் அனைவருக்கும் மோதிரம் வழங்குவது, இதை மட்டும் எழுதிவிட்டு ஃபுல் மார்க் கேட்டா எப்படி? அது எப்ப அறிவிக்கப்பட்டுச்சு, எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதற்காக தமிழக அரசு எத்தனை கோடி கொடுத்திருக்கு, முதல் கட்டமா எத்தனை பேருக்கு அந்த மோதிரம் வழங்கப்பட்டுச்சு, அது எத்தனை கிராம்ல கொடுக்குறாங்க, சோ இது யாரோட ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க, இப்படிலாம் எழுதினா தானே மார்க் கொடுப்பாங்க. அவங்க ஒரு கீவேர்டு வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணணும் நவீனா? எழுதணும். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருந்தா திரைப்படம் பார்க்குற மாதிரி, படம் பார்க்குற மாதிரி. அதுக்கு தான் அந்த படமே காமிக்க கூடாதுன்ற இந்த மாதிரி டிஜிட்டல் போர்டு வச்செல்லாம் கிளாஸ் இருக்கக்கூடாது. இல்லைன்னா அப்படியே தான் நம்ம ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்படி இருக்கக்கூடாது. சோ முதல் கட்டமா எத்தனை மோதிரங்கள் போட போறாங்களா? 4,41,667 755 கோடி அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என தாவேகா சொல்லப்பட்டிருந்துச்சு. அந்த அடிப்படையில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி விஜய் தொடங்கி வைக்கிறாரு அப்படி சொல்லி பாக்குறோம். எத்தனை ஹால்மார்க் பாருங்க, 22 கேரட் 916 22 கேரட் அப்படிங்கறதுல கொடுக்கறாங்க. 755 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. சோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைகளுக்கு தான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிறக்கிறதுக்கு எத்தனை கிராம்பா? 1 கிராம்ங்க. இன்னைக்கு ஒரு கிராமே 13,300 பார்த்தோம் நேத்து. 13,300 ரூபாய். ஒரு குழந்தை பிறக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லஞ்சத்தோட பிறகுதா, ஏதோ இல்ல இலவசத்தோட பிறகுதா, இலவசமா சலுகை வாங்கிட்டு பிறகுதா, ஏதோ ஒண்ணு பாசிட்டிவா. சரியா? இந்த 775 கோடி அப்படிங்கறத இந்த 1 கிராம் மோதிரம் அப்படிங்கறது கொடுக்கறதுக்கு பதிலா, இது சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன், இந்த 775 கோடியை இன்னைக்கு இன்னும் ஆசிரியர்கள் 11,000 பேர் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நியமனம் ரெகுலர்ல இல்லாம இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11,000 பேர் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்டிங் இருக்கு, இன்னும் போடாம இருக்கிறாங்க. சோ முந்தைய அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னா நிதி பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆசிரியர் பெருமக்களே இல்லாம எப்படி வந்து இது வைப்பாங்க, டீச்சர்ஸ் வந்து எப்படி பாடம் நடத்துவாங்க, இந்த பாருங்க. சோ ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் சொன்னல 16 ஆண்டுகளாக பரிதவிக்கும் 11,773 பகுதி நேர ஆசிரியர்கள், பார்ட் டைம் ஜாப். அவங்களுக்கெல்லாம் சம்பளம் வந்து ரொம்ப மினிமம் தான். அப்ப அங்க ஒரு பக்கம் 775 கோடின்னு சொல்லிட்டு இலவச திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ 1 கிராம் மோதிரம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு மாசத்தோட வித்து தின்றுவாங்க, இல்ல ஏதோ சம்திங் அழிஞ்சு போயிடும், இல்ல பெஸ்ட் இந்த மாதிரி அப்படித்தானே. ஆனா ரொம்ப முக்கியமானது அவங்கள வாழ்வாதாரம், அவங்களே சம்பாதிக்க விடணும், அவங்களே உழைக்க வைக்கணும், அவங்களுக்கான முயற்சி பண்ண வைக்கணும். இலவசம் கொடுத்துட்டு யாரையும் சோம்பேறி ஆக்கிற கூடாது. 16 ஆண்டுகளாக பரிதவிக்கும் 11,773 பகுதி நேர ஆசிரியர்கள் பார்ட் டைம்ஸ். அவங்கள சிறப்பு உதவித்தொகை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரியில் நடைபெற்ற தொடர் போராட்டத்துக்கு பிறகு பகுதி நேர ஆசிரியர்களின் மாத ஊதியம் 2,500 உயர்த்தப்பட்டு இப்பதான் 15,000 நிர்ணயிக்கப்பட்டிருக்கான். 15,000 தான் சம்பளமா. மே மாதத்துக்கான சிறப்பு உதவி தொகையாக 10,000 வழங்கவும் அரசு உத்தரவிட்டது. இதற்காக ஆண்டுதோறும் 44 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் பகுதி நேர ஆசிரியர்கள் கடந்த மே மாதத்துக்கு 10,000 சிறப்பு உதவி தொகையாக பெற்று வந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. டீச்சர்ஸுக்கு சேலரி பாருங்க. சோ 2 நாடோட எழுதி வச்சுங்க. யாரு சார்? ஐநாவோட பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ். எந்த ஊர்னு சொன்னோம்? போர்ச்சுகல். யாரு செக்யூரிட்டி கவுன்சிலோட தலைவர்? கலிலியோ ரகுமான். சோ யாரு எந்த மெம்பர் ஆகிறதுக்கு தேர்தல்ல நம்மளுடைய பேரை நிக்க சொல்லி சொல்றாங்க? செக்யூரிட்டி கவுன்சில், பாதுகாப்பு கவுன்சில். சோ ஜெய்சங்கர் அப்படிங்கிறவர் நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். எழுதி வச்சுங்க. இந்தியாவினுடைய முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம், த ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிவர்சிட்டி கர்நாடகால தான் இட் வில் பி செட் அப். அதை ஆரம்பிக்கப்படும் சொல்லிட்டு அந்த மாநிலத்தில் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. இந்தியாவினுடைய முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சர் யாரு தமிழகத்துக்கு? மிஸ்டர் குமார், மாண்புமிகு அமைச்சர் குமார். வேளச்சேரி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். செயற்கை நுண்ணறிவு 2023 எங்க நடந்துச்சு? பிரிட்டன். 2024 எங்க நடந்துச்சு? சவுத் கொரியா. 2025 எங்க நடந்துச்சு? பிரான்ஸ். 2026 எங்க நடந்துச்சு? இந்தியா. 2027 எங்க நடக்கிறது? அப்ப இந்தியாவினுடைய முதல்
ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பல்கலைக்கழகம் எந்த ஊர்ல ஆரம்பிக்கப்படுது? கர்நாடகா. கர்நாடகாவோட முதலமைச்சர் டி.கே. சிவா. கர்நாடகா என்ற மாநிலம் உருவானது 73 1973. அதற்கு முந்தைய பெயர் மைசூரு. என்னங்க? மைசூரு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய புலிகள் பாதுகாப்பகம் பந்திப்பூர். பேசுங்க. பந்திப்பூர் அப்படிங்கிறது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விண்வெளி சார்ந்த நிறுவனம் இஸ்ரோ. இஸ்ரோவோட தற்போதைய தலைவர் வி நாராயணன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கர்நாடகா. அமர்நாத் ஏற்கனவே பேசிட்டோம். அமர்நாத் பத்திரிகை இதை பத்தி நிறைய பேசிட்டோம். சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனில் மேனன் பயணம். எழுதி வச்சுக்கோங்க. ஹூ இஸ் ஹி? அனில் மேனன். யாரு சார் இந்த அனில் மேனன் அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான நாசா அந்த விண்வெளி வீரரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவருமான அனில் மேனன். அனில் மேனன் அப்படிங்கிறவர் இந்திய வம்சாவளி. இவர் நாசால ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே போல ரஷ்ய விண்வெளி வீரர் மற்றும் வீராங்களுடன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ISS அப்படிங்கிறது அதுல புறப்பட்டிருக்காங்க. கஜகஸ்தானில் உள்ள பைக்கானூர் ஏவுதளத்தில் இருந்து ரஷ்ய விண்வெளி மையமான ராஸ் காஸ்மாஸின் சோயூஸ் சோயூஸ் MS-29 அப்படிங்கிற ஏர்கிராப்ட் மூலமா சோயூஸ் MS-29 சோயூஸ் MS-29 ரஷ்ய விண்வெளி வீரர் பியாட்டோர் டுப்ரோ, அந்த நாட்டு விண்வெளி வீராங்கனை ஆனா கிகினா, அவங்களோட யாரு எந்த மேனன் நேற்றுக்கு பார்த்தோம். எல்னினோ எஃபெக்ட் அப்படிங்கிறது எந்த கடல் பகுதியில உருவாதுன்னு சொல்லுவாங்க. பசிபிக் ஓசன் அப்படிங்கிற எந்த பகுதியில? சென்ட்ரல் அண்ட் ஈஸ்ட்ல. சென்ட்ரல் அண்ட் ஈஸ்ட். அந்த வியாபார காற்றுன்றது எந்த ஈஸ்ட் டு வெஸ்ட். ஈஸ்ட் டு வெஸ்ட். எவ்வளவு அந்த சதவீதம் வெப்பநிலை உயருது? 0.5 to 0.25 2.5 அப்படிங்கிறது. இதனால என்னென்ன முக்கியமான பாதிப்புகள்? ஒண்ணு, மழைப்பொழிவு அப்படிங்கறதுல குறைவு. டிராட் அண்ட் ஃபேமின் அப்படிங்கிறது வறட்சி மற்றும் பஞ்சம். டிசீசஸ் அப்படிங்கிற மாதிரியான உண்டாகுது நோய்கள். அப்படியே கம்முனே இருந்தீங்கன்னா உணவு பற்றாக்குறை ஏற்படும். உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படும். நேத்திக்கு மகளிர் அணி அப்படிங்கிறது ஒரு மகத்தான சாதனை படைச்சிருந்தாங்க. கயமையான்னு கத்துறீங்களா? நவீனா சொல்லுப்பா. ஓடிஐ இல்லையே அது. டெஸ்ட் மேட்ச் சொல்றீங்க, ஓடிஐ சொல்றீங்க. டெஸ்ட்ல முதல் முறையாக இங்கிலாந்துல லார்ட்ஸ் மைதானத்துல நம்முடைய இந்திய மகளிர் அணி இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கு. ஆமாதானே? இங்கிலாந்து 4வது வெற்றியா? சரி. ஹர்மன் பிரீத் கவுரா யாருங்க? ஹர்மன் பிரீத் கவுர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ அக்சர் இல்ல, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இன்று அர்ஜென்டினா இங்கிலாந்து மோதலுங்க. 2வது அரையிறுதி ஆட்டம். சரி, 1வது அரையிறுதி ஆட்டத்துல யாரு வெற்றி பெற்று உள்ள வந்திருக்காங்க? ஸ்பெயின் வந்துருச்சு. வந்துருச்சு. சரியா? ஸ்பெயின் எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்காங்க? ஒரே ஒரு தடவை. போர்ச்சுகல் 0. பிரேசில் 5 முறை. டாப் ஃபர்ஸ்ட். இங்கிலாந்து இத்தாலி இத்தாலி அண்ட் ஜெர்மனி. இத்தாலி அப்படிங்கறதும் ஜெர்மனி 4 முறை. அர்ஜென்டினா 3 முறை. 2 முறை யார்? உருகுவே அண்ட் பிரான்ஸ். ஒரு முறை தான் யாரு? ஸ்பெயின் அண்ட் இங்கிலாந்து. அப்ப இவங்க அடிச்சா, அர்ஜென்டினா அடிச்சா 4வது முறை, இங்கிலாந்து அடிச்சா 2வது முறை. நேருக்கு நேர் மோதுறாங்க. அர்ஜென்டினா அண்ட் இங்கிலாந்து மோது ஆட்டம் நள்ளிரவு 12:30 மணிக்கு அட்லாண்டா அமெரிக்கால நடக்குது. நள்ளிரவு 12:30 மணிக்கு அப்படிங்கறது நடக்குது. இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் மிகச்சிறந்த தருணம் BCCI சொல்லியிருக்காங்க. BCCI அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. பிரபலமான லார்ட்ஸ் மைதானத்தின் மாடத்தில் வெற்றி கோப்பையுடன் இந்திய வீராங்கனைகள் அப்படி சொல்லி பார்க்கிறோம். இந்திய வீராங்கனைகள் முதல் முறையாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ரோமில் இஸ்ரேல் லெபனான் அமைதி பேச்சு. எழுதிங்க. ரோம்ல இஸ்ரேலுக்கும் லெபனான் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை. சரியா? பீஸ் அதை குறித்து பேசுறாங்க. ரோம் அப்படிங்கிறது இத்தாலியோட கேபிட்டல் சிட்டி. அது ரோம் அப்படிங்கிறது. லெபனானோட கேபிட்டல் சிட்டி பெய்ரூட். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கேபிட்டல் சிட்டி தெரிஞ்சு வச்சுக்கணும். காசாவில் இஸ்ரேல் தாக்குதலில் 9 பேர் உயிரிழப்பு. காசாவை போன்றே கியூபாவின் சூழல். சவுதி கூட்டுப்படை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மோதல். இதெல்லாம் தொடர்ந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும். நேற்று எவ்வளவு % அப்படிங்கிறது நம்முடைய 4.38%
சில்லறை அந்த மாதிரி இன்ஃபிளேஷன், ரீட்டைல் இன்ஃபிளேஷன். அப்ப இன்ஃபிளேஷன் அண்ட் டீஃபிளேஷன் அப்படிங்கிறது மானிட்டரி பாலிசி வருமா? மானிட்டரி பாலிசி கமிட்டி எந்த வருஷம் உருவாக்குனாங்க? 2016. 2016. யாரோட ரெக்கமெண்டேஷன்? உர்ஜித் பட்டேல். உர்ஜித் பட்டேல் அப்படிங்கிறவர் எதோட ஆளுநர் இருந்தாரு? ஆளுநராக இருந்தார். அதுல எத்தனை மெம்பர் கமிட்டி இருப்பாங்க? 6 மெம்பர் கமிட்டி. ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் எத்தனை கூட்டம்? 4 கூட்டம் அப்படிங்கிறது. 4 கூட்டம் அப்படிங்கிறது போடணும் அப்படிங்கிறது எழுதி வச்சுங்க. டைரக்ட் டாக்ஸஸ் 16.40 இன்க்ரீஸ் ஆயிருக்கா நேரடி வரி வசூல். சோ டாக்ஸஸ் அப்படிங்கிறது டைரக்ட் இன்டைரக்டா அது வந்து பிசிக்கல் பாலிசியா நடத்தி முடிச்சிட்டோம். மானிட்டரி பாலிசி, பிசிக்கல் பாலிசி, ஆர்பிஐ, பேங்கிங் சிஸ்டம்ஸ் இன் இந்தியா, அதுக்கப்புறம் நிதி ஆயோக், அப்புறம் பினான்ஸ் கமிஷன், பிளானிங் கமிஷன் எல்லாம் நடத்தி முடிச்சோமா? எக்கனாமிக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிதானே? ஆமா, இன்னொன்னு ஒரே வாரத்தில் நம்ம முடிச்சிடணும். அப்ப பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி யூனிட் 4 அப்படிங்கிறது முக்கியமானது. 3 அது முக்கியமானது. நேரடி வரி வசூல் 16.4% உயர்ந்திருக்குதா? இப்ப எவ்வளவு கோடி சார் அப்படின்னு சொல்லி 6.51 லட்சம் கோடியாங்க. 6.51 லட்சம் கோடி. எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம் போறவங்களுக்கு இமீடியட்டா இன்னும் 2 வாரத்துல கேட்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு கேள்வி. சமீபத்துல நேரடி வரி வசூல் அப்படிங்கிற டைரக்ட் டாக்ஸஸ் எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்குன்னா 16%. எவ்வளவு கோடி வசூலா இருக்கு அப்படின்னு கேட்டா 6.51 லட்சம் கோடி அப்படிங்கிறது. சிபிடிடினா என்னப்பா? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அப்படிங்கறத டைரக்ட் டாக்ஸஸோட நோடல், டைரக்ட் டாக்ஸஸ் நோடல் அப்படின்னு சொல்றது. இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னு சொன்னாவே என்ன பேரு? ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ். பிரான்ஸ்ல அறிமுகமான வருடம் 1954. நம்ம எந்த நாட்டை ஃபாலோ பண்றோம்? கனடா. கனடாவோட தற்போதைய பிரதமர் யார்? மார்க் கார்னி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மார்க் கார்னி. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த ஆர்டிகிள்ல சொல்லப்பட்டிருக்கு? நிறைய ஆர்டிகிள் சொன்னேன். அதுல 279 கவுன்சில், 264 210 இந்த 10 சொன்னியப்பா. 101 என்னது? 101 அமெண்ட்மெண்ட். 101வது அமெண்ட்மெண்ட் படி ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 2014 அப்படிங்கறதுல அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஜிஎஸ்டி அப்படிங்கறது இப்போ 2.0வா? என்னென்ன 5% 18%, 5% 18%, 18 கிகாவாட். கிகாவாட் திறன் அனுமதி திட்டங்கள் தமிழகம் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் நவீன் சிண்டால் குழுமம் ஆய்வு. கிகாவாட், கிகாவாட்டா ஜிகாவாட்? அது ஜிகாவாட் தான். கிகாவாட்னு எழுதியிருக்காங்க. ஏன்னா ஜிகாவாட் அப்படிங்கறத எழுதியிருக்காங்க. இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் வர்த்தக ஒப்பந்தம் பார்த்தோமா? எஸ், வர்த்தக ஒப்பந்தம் பார்த்தோம். முக்கியமா ஜவுளி, ஆயத்த ஆடைகள் அப்படிங்கறதுல பண்றாங்க. இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஏன் முக்கியம்? யாருங்க நம்ம ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர்? பியூஷ் கோயல். நல்லா பேசுங்க. பியூஷ் கோயல் அப்படிங்கிறது, பியூஷ் கோயல் அப்படிங்கறது நமக்கு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு பாக்குறோம். சரியா? இன்னைக்கு கிளாஸ் ஓவர், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இன்னைக்கு சிறப்பு வகுப்பு அப்படின்னு நடத்திருக்கோம். கல்வி வளர்ச்சி நாள் ஒரு வினாடி வினா நடத்திருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிருக்கோம். டைம் வந்து 10:30, 9:30 ஆரம்பிச்சா 1 hour ஆயிடுக்கு. சரியா? 10:30ல இருந்து 11:30 வரைக்கும் இந்தியன் எக்கானமி நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம். அதுக்குள்ள படிங்க, குயிக்கா படிக்கணும். பரிச்சயமானோம். எல்லாரும் ஒவ்வொன்னு சொல்லணும். ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கலாம். ஆன்லைன்ல இருக்கீங்கல்ல? சோ ஆன்லைன்ல இருந்தா நான் ஆரம்பிப்பேன். இன்னைக்கு நடத்தின எது வேணாலும் கேட்பேன். இன்னைக்கே படிச்சிருக்கணும். கிளாஸுக்குள்ளே படிச்சிருக்கணும். இப்பவே படிச்சிருக்கணும். குயிக்கா ஏதோ ஃபாலோ அப் சொல்லிருக்கமா நேத்துக்கு? என்ன ஃபாலோ அப்? பேசுங்க. கண்ட்ரீஸ் அண்ட் தேர் கரன்சிஸா? அதுக்கு முன்னால காமராஜர் இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரி சொன்னேன். அப்புறம் கண்ட்ரிஸ் அண்ட் தேர் கரன்சி சொன்னேன். காமராஜரை பத்தி படிச்சு வர சொன்னேன். இன்னைக்கு உள்ளது படிங்க படிங்க. இன்னைக்கு உள்ளதை படிங்க. இப்ப நடத்தினதை படிங்க. இப்ப நடத்தின படிங்க. இந்த வாரம் மேத்தமெட்டிக்ஸ் என்ன பாருங்க. இந்த வாரம் மேத்தமெட்டிக்ஸ் தெரியுமா? எப்பவுமே முத வாரத்துல எழுதுங்கன்னு சொன்ன பேப்பர்ல தேடிட்டே ப்ராஃபிட் லாஸ். இந்த வாரம் எல்சிஎம் ஹெச்சிசி வைப்பாப்பா. அதுவும் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் தான். எல்சிஎம் ஹெச்சிசியும் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். அப்ப பெர்சன்டேஜ்ன்றது போன வாரத்துக்கு இருந்துச்சா? எதையுமே சொல்றது இல்ல. வாயை மூடிட்டு இருக்கீங்க பாருங்க. மத்தவங்க எல்லாம் எல்லாருக்கும் தானே கேக்குறேன். ஒரு ஆளுக்கு கேக்குறேன். எல்லாரும் தானே இங்க படிக்கிறீங்க. ஆன்லைன்ல இருக்கும் வாயை திறக்க மாட்டீங்க. இந்த வாரத்தினுடைய பிளான் என்ன? மேத்தமெட்டிக்ஸ்ல பிளானே இல்லாம அப்புறம் படிக்கிறேன்னு அப்படி முதல்ல சிலபஸ் சொல்லியிருக்கேன். 2வது ஸ்டடி மெட்டீரியல், 3வது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், 4வது அதிகமான தேர்வு, 5 வந்து டெஸ்ட் கன்சிஸ்டன்சி. எழுதலையாமா? இந்த வாரம் எழுதலையா? எழுத சொன்னேன்ல. இந்த வாரம் முத பக்கத்திலே எழுதி இருக்கணும் என்ன சிலபஸ் இந்த வாரம் நடத்த போறோம்னு சொல்லி. சார் இது நடத்தாம இருக்கு, இது இன்னும் டெஸ்ட் வைக்காம இருக்கு, நீங்க தான் சொல்லணும்.
எழுதுனவங்க யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க ஆஃப்லைன்ல. நோட்ல எழுதிட்டேன்னு சொல்லி ஒரு பிள்ளையும் மதிக்கிறது இல்லை.